DJ Moral Stories. ஏழை மாமியார் மற்றும் ரொட்டி கட்டை. பாவனா ஒரு பெரிய பணக்காரர் முகுந்த்ராஜோட பொண்ணு. அவளுடைய அம்மா நீலாம்பரியும் பெரிய பணக்காரங்க. பாவனா கிட்ட எல்லாமே இருக்கு. என்ன பாலை மாதிரி வெண்மையான வெள்ளை நிற முகம் இல்ல. அவ ரொம்ப கருப்பா இருப்பா. அதனால அவளை அந்த சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கேலி பண்ணுவாங்க. அப்புறம் அவளுடைய இந்த கருப்பு நிறத்தாலதான் அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வரவே இல்லை. ஒரு நாள் முகுந்த்ராஜ பாக்கிறதுக்காக அவருடைய ஒரு பழைய வேலைக்காரர் கன்ஷாம் வந்தாரு. முதலாளி, நான் இங்க நம்ம பாவனா பாப்பாவுடைய கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். என்ன கல்யாண விஷயமா? ஆமாங்க முதலாளி அம்மா, ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருக்கு. அவங்க இருக்கிறதோ வெளிநாட்டுல, ஆனா இப்போ இந்தியாவுக்கு வர போறாங்களாம். அவங்க தொழிலை இந்தியாவிலயும் ஆரம்பிக்க போறாங்களாம். அப்படியா? ஆனா கன்ஷாம், அந்த பணக்கார குடும்பத்தை உனக்கு எப்படி தெரியும்? முதலாளி, நான் ஆரம்பத்துல அவங்களோட பங்களால தான் வேலை பார்த்தேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் அவங்க கிட்ட அன்னைக்கு போன்ல பேசின போது அப்பதான் அவர் என் கிட்ட சொன்னாரு, தான் பையனுக்கு அவங்க பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ண போறாங்கன்னு. அவங்க குடும்பத்துக்கு ஈக்குவலா இருக்கவங்க கூட தான் சம்பந்தம் வச்சுக்கணுமா. நான் நம்ம பாப்பா போட்டோவை அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். இங்க பாருங்க, இதுதான் பையனோட போட்டோ. பையன் பேரு பிருத்வி. பிருத்வியோட போட்டோவை பார்த்துட்டு முகுந்த்ராஜோ நீலாம்பரியும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் பாவனாவுக்கும் பிருத்விய பார்த்த உடனே அவளுக்கு பிடிச்சு போச்சு. என்னம்மா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? அப்பா, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்படி சொல்லு பாப்பா. சரிங்க ஐயா, அவங்க நாளன்னைக்கு வருவாங்க. வர அன்னைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. முகுந்த்ராஜோ நீலாம்பரியும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் பிருத்வி, அவங்க அம்மா சாருலதா, அப்புறம் அப்பா மகேந்தர் 2 நாளைக்கு அப்புறமா முகுந்த்ராஜ் அப்புறம் நீலாம்பரிய பார்த்தாங்க. பாவனா அப்புறம் பிருத்வியோட சம்பந்தமும் உறுதியாயிடுச்சு. பாவனா மேடம், நீங்க அற்புதமான இனிப்புகளும் நல்ல உணவுகளும் சமைச்சு வச்சிருக்கீங்க. முக்கியமா உங்க குணமும் சுபாவமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுடைய இந்த விஷயங்கள் தான் உங்களை இந்த உலகத்திலேயே ரொம்பவும் அழகான பொண்ணா காட்டுது. அட பின்ன என்னவாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான அழகுங்கிறது வெளிப்புறத்துல கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். உண்மையான அழகுங்கிறது மனச பொறுத்து தான் வரும். என்ன நான் சொல்றது புரியுதுல? ஆமாங்க, எங்களுக்கும் பாவனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அட உங்க பொண்ணு இருக்காளே பொண்ணு, அவ லட்சத்துல ஒருத்தி. அட நான் சொல்றது உண்மைங்க, என்ன புரியுதுல? ஆனா சாருலதா மேடம், வெளிநாட்டுல இருக்கிறவங்க இவ்வளவு பான் சாப்பிடுறீங்க, அதுவும் இல்லாம உங்க பாஷை வேற கிராமத்து பாஷை மாதிரி இருக்கு. அது என்னன்னா நீலாம்பரியம்மா, என்னதான் நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் ஆனா நாம பிறந்தது இந்த இந்தியாவில தானே. அப்புறம் இந்த வெத்தலை பாக்கு போடுறதுங்கிறது என் பொறப்புலயே இருந்ததாக்கும். என்ன நான் சொல்றது புரியுதுல? அப்படின்னு சம்பந்தம் நல்லபடியா அமைஞ்சது. ஜோசியர் வராரு, நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதியையும் குறிச்சிடுவோம். என்ன முதலாளி? கண்டிப்பா கண்டிப்பா. பாவனாவுக்கு எல்லைய மீறின சந்தோஷம். அவ கருப்பா இருந்தும் கூட முதல் தடவையா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாரு. பாவனாவுக்கும் பிருத்விக்கும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. ஆனா பாவனா பெரிய பெரிய கனவுகளை சுமந்துக்கிட்டு தன்னோட பணக்கார மாமியார் வீட்டுக்கு போக இருந்தா. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது அவளோட மாமியார் வீடு ஒரு பெரிய சதி திட்டத்தை போட்டிருக்காங்கன்னு. அவ தன்னோட புகுந்த வீட்டுக்கு போனப்ப அவளோட மாமியார் சாருலதா அவளை வீட்டுக்குள்ள வரவேற்கிறதுக்கு ஆரத்தி எடுக்கல. அவளோட கண்ணத்துல ஒரு அறை அரைஞ்சு அவளை வரவேற்றா. அம்மா, எதுக்காக என் கண்ணத்துல அரைஞ்சிங்க? அப்புறம் என்ன இது? இது ரொம்ப சின்ன வீடா இருக்கு. நீங்க பெரிய பணக்காரங்கல்ல, ஆனா இதெல்லாம். போ போ உள்ள போ. அப்புறம் எங்க எல்லாருக்கும் நல்லா இஞ்சியை இடிச்சு போட்டு சூடா டீ கொண்டு வா. அப்புறம் ஒரு விஷயம், நாங்க ஒன்னும் இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளா கூட்டிட்டு வரல. நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்திருக்க, வேலைக்காரியா. என்ன நான் சொல்றது புரியுதுல? என்ன என்ன இது? நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க உன்னை நல்லா ஏமாத்திட்டோம். ஆமா, நாங்க ஒன்னும் பணக்காரங்க இல்ல, ஏழைங்க. நீ என்ன நினைச்ச? நான் என்ன உன்னை விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? நீ எந்த உலகத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற? உன்ன மாதிரி கருப்பான பொண்ணை யாராவது விரும்புவாங்களா? தீஞ்சி போன காஃபி மாதிரி இருக்கு உன்னுடைய முகம். கூடவே உன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து நாங்க பரலோகத்துக்கே அனுப்பி வச்சிட்டோமா. இல்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க?
கஞ்சா மாமா, நீங்களுமா? எங்க அப்பா உங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அம்மா, அப்பா. பாவனாவோட அப்பா அம்மா இப்ப இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இப்ப பாவனா அவங்க பங்களாவிலேயே அந்த மோசமான ஆட்களுக்கு வேலைக்காரியா இருந்தா. கன்ஷாமும் பிருத்வியும் அவளோட சொத்துக்களை பிரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாவனாவை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க. அட, என்னது இது? அது எப்படி? உனக்கு எப்படி திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும்? மூதேவி, இங்க பாரு, என்னை ஏமாத்திடலான்னு மட்டும் முயற்சி பண்ணாத. நான் இந்த உலகத்தையே ஏமாத்திக்கிட்டு வரவ, தெரியுதா? பெருசா வந்துட்டா. பா, போய் வேலைய பாரு. அப்புறம் எனக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்க, கன்னத்துல 2 விட்டனா அந்த மூலையில போய் விழுவ. என்ன நான் சொல்ற புரிஞ்சுதுல? பாவம் அப்பாவியான பாவனா உடம்பு சரியில்லாம இருந்தவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்தா. சில சமயங்கள்ல கொடுமைக்கார அந்த மாமியார் வீடு அவளுக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவளை பயங்கரமா அடிச்சு உதைச்சாங்க. ஒரு நாள் இது எல்லாத்துலயும் நொந்து போன பாவனா பங்களாவுக்கு வெளியில வந்த ஒரு ட்ரக்ல போய் யாருக்கும் தெரியாம உட்கார்ந்துகிட்டா. அப்புறம் அந்த ட்ரக் இன்னொரு கிராமத்துக்கு போயிடுச்சு. இது எந்த கிராமம்? நான் எங்கே வந்திருக்கேனே தெரியலையே. இந்த ட்ரக்ல பயணம் செஞ்சு வந்துட்டேன். ஆனா நான் அந்த கிராமத்துக்கு மறுபடியும் போகவே மாட்டேன். அப்புறம் இந்த இடத்துல என்னுடைய புது வாழ்க்கைய ஆரம்பிப்பேன். பாவனா அந்த ட்ரக்கை விட்டு இறங்கினா. அப்புறம் அந்த கிராமத்துல வேலை தேடி போனா. ஆனா எத்தனையோ இடத்துல தேடினதுக்கு அப்புறம் கூட அவளுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அப்பதான் ஒரு உணவகத்தோட அம்மாவை பார்த்தா. அவங்களுடைய பேரு வந்தனா. அவளுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அப்புறம் அவளுக்கு நடந்த விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க அவகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பாவனா, உனக்கு நடந்தது எல்லாமே ரொம்ப கொடுமையானது. உங்க அப்பா அம்மா மனசுக்கு சாந்தி கிடைக்கட்டும். இங்க பாருமா, என்னோட பொண்ணும் என் புருஷனும் ஒரு விபத்துல என்ன அனாதையாக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. தன்னோட சொந்தங்களை இழக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீ கவலைப்படாத, இனிமே என் கூடவே இருமா. ஆனா வந்தனா ஆன்ட்டி, நான் தேவையில்லாம யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. எனக்கு நீ எந்த விதத்திலயும் சும்மா கிடையாது. என்னுடைய உணவகத்துல வேலை பாரு. இங்க வேலை செஞ்சு எனக்கு உதவியா இரு, சரியா? இனிமே நீங்க இருப்பல்ல? சரிங்க ஆன்ட்டி. பாவனா இப்போ வந்தனாவோட உணவகத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சா. அப்புறம் அவங்க கூடவே அவ இருந்தா. அவ வந்தனா கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிட்டா. அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான குறையும் அவ வைக்கல. ஒரு நாள் பாவனா காட்டு பாதையில போய்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப தாகமா இருந்தது. அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஏரிக்கிட்ட போய் அவ அதுல தண்ணிய குடிச்சா. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அவ அந்த தண்ணியில ஒரு ரொட்டி கட்டை மிதந்துட்டு போறத அவ கவனிச்சா. பாவனா அத பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிர்ந்து போனா. என்ன இது? ரொட்டி கட்டை, அதுவும் தண்ணியில மிதந்து வந்துட்டு இருக்கு. இது மூழ்கி போக வேண்டியது. இந்த ரொட்டி கட்டை தண்ணியில மிதந்து வந்துட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? பாவனா தனக்குத்தானே இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த நதியில இருந்து ஒரு தேவி வெளிய வந்தாங்க. அப்புறம் பாவனா அவங்கள பார்த்து கையெடுத்து வணங்கினா. அம்மா தாயே, நீங்களா? அடுத்தடுத்து நடக்கிறது அற்புதமா இருக்கே. ஏன்னா இந்த நதி ஒரு மாயமான பவித்திரமான நதி. அப்புறம் இது ஒரு மந்திர ரொட்டி கட்டை. இந்த மந்திர ரொட்டி கட்டை அந்த மாதிரி ஒருத்தவங்க பார்வையில தான் படும். அவங்களோட மனசு பவித்திரமா இருக்கணும். அவங்களோட மனசு சுத்தமாகவும் அழகாவும் இருக்கணும். அப்புறம் நீ அந்த மாதிரி ஆளுங்கள்ல ஒருத்தி. இந்த ரொட்டி கட்டைய வச்சு நீ ரொட்டியை தரட்டினா அதையெல்லாம் தங்க ரொட்டிகளா தயாராகும். உங்களுக்கு ரொம்ப நன்றி தாயே. உங்களோட இந்த கருணைய நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். அந்த தேவி அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் பாவனா அந்த மாய ரொட்டி கட்டைய தன்னோட எடுத்துட்டு போனா. அவ அதுல ரொட்டிய தரட்டும் போது அந்த ரொட்டி தங்கமா மாறிடுது. இது எல்லாத்தையும் வந்தனா மறைஞ்சிருந்து பாத்துட்டாங்க. அப்புறம் அவங்க மனசுல பேராசை வந்துடுச்சு. அடேங்கப்பா, இது ஒரு மாய ரொட்டி கட்டை. பாவனா இதை என்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும் தான். ஆனா இதுல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கணும். நான் இதை அவகிட்ட இருந்து திருடிக்கிட்டு பாவனாவை இந்த வீட்டை விட்டே துரத்திட போறேன். அப்புறம் இந்த மாய ரொட்டி கட்டனால பெரிய பணக்காரி ஆக போறேன். இது உண்மையிலேயே பெரிய அற்புதமா இருக்கு. அதுவும் இத்தனை மாய தங்க ரொட்டிகளா இருக்கு. நான் இதை பயன்படுத்த போறது கஷ்டப்படுற ஏழைங்களுக்கும் அப்புறம் வாய் பேச முடியாத விலங்குகளுக்கு உதவுறதுக்கு இதை நான் பயன்படுத்துவேன். பாவனா வெளிய போனதுக்கு அப்புறமா அவளோட அலமாரியில இருந்து அந்த மாய ரொட்டி கட்டையே எடுத்துட்டா. அப்புறம் மாவை திரட்டினதுக்கு அப்புறமா அந்த ரொட்டி தங்கமா மாறுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தா.
அட, இந்த ரொட்டி ஏன் இன்னும் தங்கமா மாறல? அப்பதான் அந்த ரொட்டி கட்டை காத்துல பறந்து வந்தனவ பட்டு பட்டு நடிச்சுது. அப்புறம் அவளை அது ஒரு கற்சிலையா மாத்திடுச்சு. வேண்டாம், என்ன மறுபடியும் மனுஷியா மாத்திடு. தயவு செஞ்சு என்ன மனுஷியா மாத்திடு. என்ன மன்னிச்சிடு மாய ரொட்டி கட்டியே, என்ன மன்னிச்சிடு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. எவ்வளவு பெரிய மோசக்காரியா இருக்க நீ. ஒரு நொடியில பாவனா பத்தி நீ தப்பா நினைச்சிட்டியே. உன்ன மாதிரி பேராசை பிடிச்ச பொம்பளைங்களுக்கு இப்படித்தான் ஆகணும். இப்ப வந்தனா கடைசி வரைக்கும் ஒரு கல்லாவே மாறிட்டா. அப்புறம் பாவனா மாய ரொட்டி கட்ட மூலமா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்ந்தா. அப்புறம் மத்தவங்களுக்கும் மனசார அவ உதவி செஞ்சா.